ஓம் சாந்தி 2/5/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகத்திற்குள் மிக பெரிய வினாசமும் ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. நீங்கள் வினாசத்திற்கு முன்னதாகவே கர்மாதீதர் ஆக வேண்டும். கேள்வி: தந்தையின் எந்த வார்த்தைகளின் ஈர்ப்பு நேரெதிரில் அதிகமாக ஏற்படுகிறது? பதில்: எப்போது தந்தை நேரெதிரில் நீங்கள் என்னுடைய குழந்தைகள் என்று சொல்கிறாரோ, அப்போது இந்த வார்த்தைகளின் ஈர்ப்பு மிகவும் அதிகமாக ஏற்படுகிறது. இதை நேரடியாக கேட்கும்போது மிகவும் நன்றாக இருக்கிறது என்றும், மதுபன் அனைத்து குழந்தைகளையும் கவருகிறது. ஏனென்றால் இங்கு இருப்பது ஈஸ்வரிய குடும்பம். இங்கு பிராமணர்களின் குழு இருக்கிறது. பிராமணர்கள் தங்களுக்குள் ஞானத்தை மட்டுமே பரிமாறிக் கொள்கிறீர்கள். முரளியின் பாடல்: நமது தீர்த்தஸ்தலம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. நாம் அழியாத யாத்திரை, அதாவது ஆன்மீக யாத்திரையில் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த யாத்திரையிலிருந்து நாம் திரும்பி மரண உலகத்தில் வரமாட்டோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். மனிதர்களுக்கு யாத்திரையில் சென்று ஒருபோதும் திரும்பி வர வேண்டி இருக்காது. இப்படிப்பட்ட யாத்திரை கூட ஒன்று இருக்கிறது என்ற விஷயத்தை பற்றி தெரியாது. அவங்கெல்லாம் யாத்திரைக்கு போகிறாங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் யாத்திரைக்கு போயிட்டு திரும்பி இந்த மரண உலகத்திற்கே வரமாட்டோம், இப்படியும் ஒரு யாத்திரை இருக்குன்னுட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்றார். அதிருஷ்ட நட்சத்திரங்களாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஃபுல் டே நம்ம ரொம்ப லக்கி நட்சத்திரங்கள், லக்கி ஸ்டார்ஸ். ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறோம், அழியாத யாத்திரையில் இருக்கிறோம். திரும்பி நம்ம இந்த மரண உலகத்துக்கு வர வேண்டியதில்லை, வரமாட்டோம் அப்படின்ற அந்த குஷியில் இருக்கணும். இதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் பாகத்தை ஏற்று நடிக்கிறோம். அந்த நாடகத்தில் ஆத்மாவாகிய நான் இந்த ஆடையை அணிந்து பாகத்தை நடித்தேன், இப்பொழுது வீட்டிற்கு செல்கிறேன் என்று இதுபோல் சொல்ல மாட்டார்கள். அவர்களோ தங்களை ஷரீரம் என்றுதான் நினைக்கிறார்கள். இங்கு நாம் ஆத்மாக்கள் இந்த ஷரீர ஆடையை விட்டுவிட்டு பிறகு இன்னொன்றை எடுப்போம் என்ற ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. இது 84 பிறவிகளின் பழைய ஆடை. இதை விட்டுவிட்டு புது உலகத்தில் சென்று புதிய ஆடையை எடுப்போம் என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணர் புதிய ஆடை அணிந்திருக்கிறார்கள் அல்லவா? அதாவது ஆத்மாவின் நிலை எப்படியோ அது போன்ற ஷரீரம் கிடைக்கும். சத்தோ பிரதான ஆத்மான ஷரீரமும் சத்தோ பிரதானமாக இருக்கும். இப்போ கலியுகத்தில் ஆத்மானுடைய நிலை எப்படி இருக்கு? தமோ பிரதானமாக இருக்கு. ஆகவே ஷரீரம் கூட அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்குது. அப்போ லக்ஷ்மி நாராயணருடைய ஷரீரம் பாருங்க, புதிய ஆடை அப்படின்றார். நீங்களும் சென்று அதேபோல் புதிய தெய்வீக ஆடையை அணிவீர்கள். கலியுகம் இருள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ராவண ராஜ்யம் இப்பொழுது முடியப் போகிறது. ராமராஜ்யம் ஆரம்பமாக போகிறது. இப்பொழுது இருப்பது சங்கமம். கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் தந்தைதான் வரவேண்டி இருக்கிறது. அதாவது இரவை பகலாக்குறதுக்கு சங்கமத்தில் நான் தான் வரவேண்டி இருக்கின்றார். ஆத்மாவிற்கு இப்பொழுது ஆத்மாவுடன் மோகம் ஏற்பட்டிருக்கிறது.
மற்ற தொடர்புகளை விட்டுவிட்டு உன்னிடம் தொடர்பு இணைப்பேன் என்று பாடவும் செய்கிறார்கள். எப்படி நீங்கள் மோகத்தை வென்றவராக இருக்கிறீர்களோ அதேபோல் நாங்களும் இருப்போம் என்று சொல்கிறார்கள். பாபா மிகவும் மோகஜீத்தாக இருக்கிறார். அதாவது மோகத்தை வென்றவராக இருக்கிறார். ஏராளமான குழந்தைகள் இருக்கிறார்கள். அனைவரும் காமசிதையில் அமர்ந்து எரிந்து போயிருக்கிறார்கள். இச்சமயத்தில் சுகம் யாருக்குமே இல்லை. அனைவருமே தமோ பிரதானமாக துக்கமானவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். இதுவோ தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது. சிவபாபா தான் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதற்கு சிவாலயம் என்று பெயர் வந்திருக்கிறது. சிவபாபா தேவதைகளின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார். அது உயிரோட்டமான சிவாலயம் ஆகும். அதாவது சிவபாபாவால் ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யம் அல்லது உலகம் சிவாலயம். உங்களுக்கு மதுபனுக்கு அல்லது சென்டருக்கு வர அனுமதி கிடைப்பதில்லை என்றால் வீட்டில் அமர்ந்தபடியே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நாம் சிவபாபாவின் குழந்தைகள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். முரளியும் கிடைத்து விடுகிறது. இங்கு வருவதினால் நினைவு யாத்திரை நன்றாக இருக்கும். வீட்டில் அமர்ந்திருப்பதினால் நினைவு யாத்திரை குறைந்துவிடும் என்று அப்படி எதுவும் இல்லை. அதாவது யாருக்கு பர்மிஷன் இல்லையோ, நீங்க சென்டருக்கு போகக்கூடாது அல்லது சிலருக்கு சென்டருக்கு போகலாம் ஆனால் மதுபனுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் கண்டிஷன்ஸ் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பந்தனம் இருக்கக்கூடியவர்களுக்கு பாபா வந்து சரி இங்கே வந்து தான் செய்யணும்னு இல்லை, வீட்லேயும் நீங்கள் செய்யலாம், அங்கே யோகா பண்ணுங்க, கொடுக்க வேண்டிய சக்தி பாபா கொடுத்துடுவார். அதாவது எல்லாருக்கும் இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னா பாபா கொடுப்பார், முரளியும் கிடைச்சிடும். இப்போதான் எல்லா முரளியும் கிளாஸஸ் எல்லாருக்கும் கிடைக்குது. அதுக்காக பாபா சொல்லிட்டாரு நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மதுபனுக்கு சென்று நேரில் பாபாவை சந்திக்கும் போது அது ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். சென்டருக்கு வந்து பார்க்குறீங்க, லைவ் ப்ரோக்ராம் பார்க்குறீங்கன்னா அதுக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. மேகங்கள் வருவதே புத்துணர்வு பெறுவதற்காக. நீங்களும் பாபாவிடம் நேரடியாக சென்று புத்துணர்வு பெறலாம் என்று வருகிறீர்கள். ஆத்மாவிற்கு ஞானம் இருக்கிறது. நேரடியாக கேட்கும் போது நன்றாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. குழந்தைகளே, நீங்கள் என்னுடையவர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் பாகத்தை நடித்தீர்கள். நீங்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருகிறீர்கள். நான் வருவதில்லை. நான் புனர்ஜென்மம் எடுப்பதில்லை. அதற்காக அஜன்மாவும் இல்லை. அதாவது பிறவியே எடுக்காதவர் என்பதும் கிடையாது. வருகிறேன், ஆனால் ஒரு வயோதிக உடலில் பிரவேசம் செய்கிறேன். மற்றபடி நான் விகாரியின் கர்ப்பத்தில் வருவதில்லை. தாயும் நீயே தந்தையும் நீயே என்று என்னுடைய மகிமையை செய்கிறார்கள். எனக்கு யாரும் தாய் தந்தை இருக்க முடியாது. பாபா வந்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் பாபாவை நினைவு செய்வதற்கான யுக்தியை சொல்லிக்கொண்டே இருங்கள். உணவு உட்கொள்ளும் போதும் கூட தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற சமிகையை ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்டே இருங்கள். மிக பெரிய குழு அல்லவா? நிறைய பேர் இருக்கும் போது இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும், சகயோகம் கொடுக்கணும். அங்கோ விகாரிகளும் கூடவே இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கவர்ச்சி ஏற்படுகிறது. இங்கோ யாருடைய கவர்ச்சியும் இருப்பதில்லை. படை வீரர்கள் படை வீரர்களுடன் இருப்பார்கள்.
அதாவது இனத்தோடு இனம் சேர்ந்திருந்தால்தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல நாம மறைமுகமா முயற்சி செய்யக்கூடியவர்கள். அதுபோல இருக்கக்கூடியவங்களோட நம்ம இருந்தோம் அப்படின்னா, மதுபன்ல, சென்டர்ல நல்லா இருக்கும். வீட்லன்னா அது போன்ற ஒரு சங்கம் கிடைக்காது இல்லையா? அங்க விகாரிகளும் கூடவே இருப்பாங்க. அங்க வைப்ரேஷன் மாறிடுறது, பேச்சும் மாறிடுறது. ஆகையால இங்க நீங்க மதுபனுக்கு வரீங்க அல்லது சென்டருக்கே வரீங்கன்னா, தயவு செய்து லௌகீக விஷயங்கள், பிரச்சனைகள் அல்லது அரசியல் இதெல்லாம் பேசாமே, பாபாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முயற்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று இது போல பேசுங்க. இங்க உங்களுக்கு அந்த ஒரு சங்கம், சகவாசம் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றார். இங்கேயும் வந்துட்டு வேண்டாத விஷயங்கள், வீண் விஷயங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா, வாயுமண்டலம் தான் கெடும். நீங்களும் முன்னேற்றம் அடைய மாட்டீங்க. ஆகையில பாபா ரொம்ப அழகா படை வீரர்களுடன் இருப்பார்கள் அப்படின்றார். அப்பதான் அவங்களுக்கு வந்து டிசிப்ளினா இருக்கணும், எவர் ரெடியா இருக்கணும், என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு இருக்கும் இல்லையா? நமக்கும் அப்படிதானே மதுபனுக்கு போனாலே அமிர்த வேளையில கரெக்டா போகணும், பாபா ரூம் போகணும், கிளாஸுக்கு போகணும். ஏன்னா அந்த சங்கம் கிடைக்குது. ஆகையால் யாரை சந்தித்தாலும் பகவானை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் புத்தியில் இருக்கிறது. 2 தந்தையர் இருக்கிறார்கள் அல்லவா? லௌகீக தந்தைக்கு காட் ஃபாதர் என்று சொல்ல மாட்டார்கள். இவர் பாரலௌகீக தந்தை ஆவர். அவசியம் காட்ஃபாதரிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்கும். மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லும்போது, லௌகீக தந்தை இங்க இருந்தாலும், நீங்க அந்த பார்லௌகீக தந்தையை ஏன் நினைக்கிறீங்க? அப்போ அவரிடம் இருந்து, அந்த பார்லௌகீக தந்தையிடம் இருந்து கூட உங்களுக்கு எப்பயோ ஆஸ்தி கிடைச்சிருக்கு. அதனால தானே ஆத்மா நினைவு செய்கிறது. இது போல யுக்தியா புரிய வைங்க என்றார். குளவியைப் போல் பூம் பூம் என்று ரீங்காரம் செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது தந்தை கூறுகிறார், நான் இன்னாராக இருக்கிறேன், அன்னாராக இருக்கிறேன் என்ற அனைத்து தேக அபிமானத்தின் விஷயங்களை விட்டுவிடுங்கள். தன்னை அஷரீரி ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த ஷரீரத்தை பார்த்து கொண்டே இருந்தாலும் பார்க்காமல் இருங்கள். அதாவது இந்த உலகத்துல இருக்கிறோம், மனிதர்களோடு தான் இருக்கிறோம், மனிதர்களோடு தான் வேலை, எல்லாமே ஓகே தான். பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டி இருக்கு. இருந்தாலும் அவங்கள பார்க்காதீங்க. நீங்களும் ஆத்மாபிமானியாக இருந்து அவங்களையும் ஒரு ஆத்மாவாக பாருங்க. மற்றபடி பரமாத்மா தந்தையின் நினைவுல இருங்க அப்படின்றார். தேகம் உட்பட தேகத்தின் சம்பந்தங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். இதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறது. மாயை நினைவு செய்ய விடுவதில்லை. அதனால ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்படின்றார். நாம் இப்பொழுது யோகத்தின் யாத்திரையில் இருக்கிறோம். நேரம் கிடைத்திருக்கிறது. பிறகு இந்த ஷரீரத்தையோ விட வேண்டியாகத்தான் இருக்கும். பிறகு எல்லாமே முடிந்து போய்விடும். நேரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் கொசுக்களைப் போல ஷரீரத்தை விடுவார்கள். விநாசம் ஆகிவிடும். நீங்கள் கர்மாதீத நிலையை அடைந்தவுடன் விநாசம் ஆரம்பமாகிவிடும். விநாசத்தின் காட்சியும் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். இந்த நாடகத்தில் இப்படி ஒரு காட்சி ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்முடைய மனநிலை ஒரே சீரானதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குஷியில் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள். மற்றபடி இந்த உலகமோ முடிந்து போகத்தான் போகிறது. அதாவது விநாசத்தினுடைய காட்சியை சாதாரணமாக நினைக்காதீங்க. விநாசம் ஆயிடும், அப்புறம் சொர்க்கத்துக்கு போறோம்னுட்டு. சொர்க்கத்துக்கு போக தான் போறோம். அதுக்கு முன்னாடி பயங்கரமான காட்சியை பார்க்க வேண்டி இருக்கும். அதுக்கு நீங்க கர்மாத்தீத நிலை அடையணும். கர்மத்தினால் பாதிக்கப்படாத அந்த நிலையை அடைஞ்சீங்கன்னா தான்
விநாசமே ஆரம்பமாகும் அப்படின்றார். அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை ஒரே சீரானதாக இருக்கும். குஷியாக இருப்பீங்க, முகமலர்ச்சியாக இருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். மற்றபடி உலகமும் முடிந்து போகத்தான் போகிறது. ஆகையால் அந்த கர்மாதீத்த நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்றார். அப்போதான் கடைசியில் சேஃபாக இருப்போம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உடல் மனம் பணத்தின் மூலம் ஆன்மீக சேவையில் உதவியாளர் ஆக வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக்க வேண்டும். விநாசத்திற்கு முன்பாகவே கர்மாதீத நிலை அடைவதற்கு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். ஆத்மாவிற்கு ஆத்மாவின் மீது என்ன மோகம் ஏற்பட்டிருக்கிறதோ அதை நீக்கி ஒரு தந்தையிடம் ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது ஆத்மாவிற்கு ஆத்மாவின் மீது மோகம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா ஜீவாத்மாக்களுக்கு ஜீவாத்மாக்களின் மீது மோகம் ஏற்பட்டிருக்கு, அல்லது மனிதர்களுக்கு மனிதர்கள் மீது மோகம் இருக்கு. அதை நீக்கி ஒரு தந்தையிடம் அந்த மோகத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றார். மனிதர்கள் மீது அல்லது ஜீவாத்மாக்களின் மீது மோகம் இருந்ததுன்னா கடைசியில் துன்பம்தான் கிடைக்கும். ஆனால் பாபா மீது மோகம் இருந்தது அப்படின்னா நம்ம தூய்மையாயிடுவோம், தெய்வீக குணங்கள் கடைபிடிப்போம், சுகம் கிடைக்கும். வரதானம். சர்வசக்திவானுடைய துணையின் நினைவின் மூலம் பிரச்சனைகளை தூர விரட்டக்கூடிய பரமாத்மா ஸ்நேகி ஆகங்கள். அதாவது பரமாத்மாவின் மீது ஸ்நேகம் கொண்டவர் ஆகங்கள். எந்த குழந்தைகள் பரமாத்மா ஸ்நேகியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஸ்நேகமானவரை சதா தன்னுடன் கூடவே வைத்துக் கொள்வார்கள். ஆகையால் எந்த பிரச்சனையும் அவர்கள் முன்னால் வர முடியாது. யாருடன் சுயம் சர்வசக்திவான் தந்தை இருக்கிறாரோ அவர்களுக்கு முன்னால் பிரச்சனைகள் நிற்க முடியாது. பிரச்சனை உருவாகிறது என்றால் அதை அங்கேயே முடித்து விடுங்கள். அப்போது அது வளராது. இப்போது பிரச்சனைகளின் பிறப்பை கட்டுப்படுத்துங்கள். அதாவது உலகத்தில் ஃபேமிலி பிளானிங் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகள் பிறப்பை கட்டுப்படுத்துவாங்க. அதுபோல பிரச்சனைகளின் பிறப்பை கட்டுப்படுத்துங்க அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை உருவாகுது அப்படின்னா அந்த உருவாகும் போதே அது என்ன ஏது இதெல்லாம் பார்த்து இதை எப்படி முடிப்பது, எந்த சக்தியினால இது முடிப்பது, அல்லது எந்த யுக்தியினால இதை முடிப்பது அப்படின்னு யோசிங்க. அதை அங்கேயே முடிச்சிடுங்க. அப்போ பிரச்சனைகள் கண்ட்ரோல் ஆகும். இப்போ பிரச்சனைகள் வர்றதுக்கு என்னுடைய குணம்தான் காரணம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியும், அந்த குணத்தை நீங்கள் மாற்றிக்க முடியும், அந்த சுபாவத்தை மாற்றிக்க முடியும். இது போல தன்னை மாற்றிக்கொண்டு அல்லது பிறரை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை நீங்கள் கட்டுப்படுத்தணுன்றார். சம்பூர்ண தன்மையை அருகாமையில் கொண்டு வர வேண்டும், மேலும் பிரச்சனைகளை தூர விரட்ட வேண்டும் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்கள். ஸ்லோகன். அன்பானவர் ஆகுவதற்கான முயற்சி செய்யாதீர்கள், விடுபட்டவர் ஆகுவதற்கான முயற்சி செய்யுங்கள். அப்போது தானாகவே அன்பானவராக ஆகி விடுவீர்கள். அவ்யக்த சமிகை. நேரத்திற்கேற்றாற்போல் அநேக விதமான தடைகள் வருகிறது.
உதாரணத்திற்கு, ஒரு நல்ல சிறப்பான மாணவர் மாயைக்கு வசமாகி எதிராளியாகி விடுகிறார், மேலும் சேவையில் டிஸ்டர்ப் செய்கிறார் என்றால், அப்படிப்பட்ட நேரத்தில் பயப்படுவதில்லை தானே? ஒன்று நன்மை நிறைந்த உணர்வோடு அவருக்காக இரக்கம் வைப்பது, அல்லது அதன் காரணமாக அலைச்சலில் வருவது, அல்லது வீண் எண்ணங்களை உருவாக்கி ஆடிவிடுவது. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். யார் ஒவ்வொரு ஆத்மாவின் பாகத்தையும் பற்றற்ற பார்வையாளர் மனநிலையில் இருந்து பார்க்கிறார்களோ அவர்கள் ஆடாதவராக, அசையாதவராக, ஒரே சீரான நிலையில் இருப்பார்கள். அதாவது நீங்க ஆடாதவராக, அசையாதவராக இருக்கணும்னா ஆப்ஷன் நம்பர் 1க்கு போகணும். அப்படின்னா ஒரு நல்ல மாணவராக இருந்து அதுக்கப்புறம் எதிரியாகி சேவையில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா நன்மை உணர்வோடு இரக்கம் வைக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஓம் சாந்தி. சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கி ஆளும் பயணம். நிலையில்லாத உடலை மறக்கச் செய்யும் பயணம். விலை மதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம். நிலையான இன்பம் தருகின்ற பயணம். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம். நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம். மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம். அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும். 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம்.